ஹாய் கைஸ், நேற்று என்னோட நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? காலையிலே பால் காய்ச்சிட்டேன். நேற்று நைட்டே நான் நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி மில்க் ஷேக் மாதிரி போட்டு குடிக்கலாம் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். நேற்று எனக்கு வீடியோ எடிட் பண்ண டைம் கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருந்ததால நான் வீடியோ எடிட் பண்ணலை. இன்றைக்கி மார்னிங் தான் நான் எந்திரிச்சதுமே எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது சண்டே மார்னிங் எல்லாத்தையும் அரைச்சிட்டு பாலை வடிகட்டி ஊற்றிட்டு எனக்கு தேவையான நாட்டு சக்கரை போட்டு நான் அரைச்ச பேஸ்ட்லேருந்து 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன். சூப்பராக இருந்துச்சு குடிக்க. எப்போவுமே போல் மார்னிங் நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு. அதனால் நானே இன்றைக்கி வாஷ் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நானே வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவங்களும் எவ்வளோ வேலை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1/2 hour இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எஸ்டர்டே நான் நட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன்ல, அது மக்கான இருந்துச்சு. அது ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். அப்புறம் மார்னிங்க்கு தோசையும் சட்னியும் வச்சு சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. சாப்பிடும்போதே என் வீட்டுக்காரர்கிட்ட பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் 11 o'clock போல் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்டேன். கொய்யாப்பழம், மாதுளப்பழம், ஆரஞ்சு சாப்பிடவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூனுக்கு எக்கு, சிப்ஸு, சாதம், கேரட் வச்சு சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கம். எப்படி தூங்கினேனே தெரியல. 5:30 போல் தான் எந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டிட்டு பார்க்கிங் ஏரியாவையும் கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது முடிஞ்சதும் நான் மாடிக்கு போய் பூ பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வீட்டில் அம்மா இல்லை, கடைக்கு போயிட்டாங்க. அதனால் பூ பறித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் பூ பறித்து கீழே வச்சுட்டேன். அப்புறம் எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன். அம்மா வந்ததும் ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்தாங்க. நைட்டு எப்பவும் போல் தோசையும் சட்னியும் வச்சு டின்னர் முடிச்சாச்சு. டின்னர் முடித்ததுக்கப்புறம் நான் தூங்க போயிட்டேன்.